Hey guys, welcome back to Acube. நான் உங்கள் ஜோஷ்வா ஒரு புது வீடியோட. இன்னைக்கு நம்ம MS ஆஃபீஸில் இருக்க எக்ஸல் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். எக்ஸல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு டாஸ்க் பார் பக்கத்தில் இருக்க சர்ச் ஆப்ஷனில் MS எக்ஸல் இல்லைனா வெறும் எக்ஸல்னு டைப் பண்ணுங்கள். நான் எக்ஸல் 2013 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ணோன்னே உங்களோட ஓப்பனிங் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓல்டர் வெர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ணோன்னே டேரெக்டாக உங்களுக்கு ஒரு ஒர்க் புக் ஓப்பன் ஆகிடும். ஆனால் ஹையர் வெர்ஷன்ஸில் உங்களோட ஓப்பனிங் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு blank ஒர்க் புக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், எக்ஸல் அப்ளிகேஷன்னா என்ன? எக்ஸல் அப்ளிகேஷன்ன்றது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலியமாக உங்களுக்கு தேவையான டேட்டாவை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராம் மூலியமாக சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன், கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ், மேலும் பட்ஜெட், இது மாதிரியான பல வேலைகளை உங்களால் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இதோட பேசிக் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் மேலே ரெட் கலரில் ஒரு பார் தெரியும். இதுதான் டைட்டில் பார். இந்த டைட்டில் பாரில் உங்களுக்கு அப்ளிகேஷனோட நேம் அப்புறம் ஒர்க் புக்கோட நேம் இருக்கும். இன்னும் நம்ம சேவ் பண்ணாத காரணத்தினால டிஃபால்ட்டாக புக் 1 அப்படின்னு இருக்குது. இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பார் இருக்கும். இந்த டூல் பாரோட பேர் தான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இந்த டூல் பார் மூலிமா உங்களால் சிங்கிள் கிளிக்லேயே உங்கள் வேலைகளை பண்ண முடியும். இந்த டூல் பாரை நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபையும் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே இருக்கிறது தான் டேப்ஸ். இந்த டேப்ஸ் உள்ள இருக்கிறது தான் மெனு ரிப்பன். இந்த மெனு ரிப்பன் உள்ள இருக்கிறது தான் எடிட்டிங் டூல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேப்ஸ் உள்ள தான் மெனு ரிப்பன் இருக்குது, மெனு ரிப்பன் உள்ள தான் எடிட்டிங் டூல்ஸ் இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் தெரியும். இந்த பாக்ஸோட பேர் தான் நேம் பாக்ஸ். இந்த நேம் பாக்ஸ் நீங்கள் கரண்ட்டாக உங்கள் ஷீட்டில் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதோட ரைட் சைடில் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸோட பேர் தான் ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பார் உங்கள் ஷீட்டில் நீங்கள் என்ன கண்டென்ட் டைப் பண்ணியிருக்கீங்க, எதுவும் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் டேப் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் வேணும்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ஷீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களால் ஒரு எக்ஸல் அப்ளிகேஷனில் எத்தனை ஷீட்ஸில் வேணாலும் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் இப்போ எந்த ஷீட்டில் இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த ஷீட் ஹைலைட்டடாக தெரியும். ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டேபிளர் காலம் இருக்கும். அந்த டேபிளர் காலமில் இருக்க செல்லில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செல்லுங்கிறது காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதாவது நீங்கள் ஒரு காலமையும் ஒரு ரோவையும் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு ஒரு செல் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட காலம்லாம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கும். அதாவது ABCDE அப்படி போய்கிட்டே இருக்கும். உடனே நீங்கள் நினைப்பீங்க இசட்டோட காலம் முடிஞ்சிரும்ன்ட்டு. ஆனால் இசட்டுக்கு அப்புறம் AAABACAD அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ரோஸை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் ஆர்டரில் இருக்கும். அதாவது 1 2 3 4 5 6 7 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொத்தமாக 16,384 காலம்ஸ் இருக்கும். அதோட நேம் தான் XFD. ரோஸை பொறுத்த வரைக்கும் 10,48,576 ரோஸ் இருக்கும். எப்படி காலமுக்கும் ரோக்கும் நேம் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் நேம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல்லுங்கிறது காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இப்போது இந்த செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட நேம் வந்து காம்பினேஷன் ஆஃப் ரோ, அதாவது 6 அண்ட் காலம் அண்ட் C. அப்போது C6 தான் இந்த செல்லோட நேம். நீங்கள் ஒரு செல்லோட நேமை 2 வகையாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று, இந்த நேம் பாக்ஸில் உங்களுக்கு நீங்கள் எந்த செல்லில் இருக்கீங்களோ அந்த செல்லோட நேம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லைன்னா நீங்கள் எந்த செல்லில் இருக்கீங்களோ அந்த செல்லோட காலம் அண்ட் ரோ ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ நான் இந்த செல்லில் இருக்கேன்னா C9 அப்படின்ற செல்லில் நான் இருக்கேன். இந்த செல்லில் இருக்கும் போது D4 அப்படின்ற செல்லில் இருக்கேன். ஸோ இந்த செல்லோட பேர் D4. ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் டைப் பண்ணலாம். நம்ம சேனல் நேமே டைப் பண்ணலாம். EQUIP. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஃபார்முலா பாரை பாருங்கள். நம்ம செல்லில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை உங்கள் செல்லு எம்டியாக இருந்தால் உங்கள் ஃபார்முலா பாரும் எம்டியாக தான் இருக்கும். ஒருவேளை உங்கள் செல்லில் எதுவும் ஃபார்முலா இருந்தால் அந்த ஃபார்முலா அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம இப்போ இந்த கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிவிட்டு வேறு கண்டென்ட் டைப் பண்ணுவோம். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் 3 செல்லுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் டைப் பண்ணது இந்த இ செல்லில். எஃப் செல்லில் நீங்கள் கிளிக் பண்ணும் போது எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு காமிக்காது. நம்ம டைப் பண்ண கண்டென்ட் எல்லாம் இந்த ஒரு செல்லில் தான் இருக்குது. ஆனால் நம்ம டைப் பண்ண கண்டென்ட் ரொம்ப பெருசாக இருக்கிற காரணத்தினால அதோட வியூ பாயிண்ட் இந்த 3 செல்லுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதாவது பக்கத்து செல்லெல்லாம் கடன் வாங்கி அதோட கண்டென்ட்டை அது டிஸ்பிளே பண்ணுது. ஒருவேளை நீங்கள் பக்கத்து செல்லில் இப்போ ஏதாவது கண்டென்ட் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் 20 டைப் பண்ணுறேன். அப்போது நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ண டெக்ஸ்ட்டோட வியூ பாயிண்ட் கட் ஆகிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட் அழியலை, அதோட வியூ பாயிண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் காலமோட வித்தையோ இல்லை ரோவோட ஹைட்டையோ உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காலமோட வித்தை தான் சேஞ்ச் பண்ண முடியும், ரோவோட ஹைட்டை தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு காலமோட வித்தை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, அந்த காலமோட எட்ஜுக்கு போனீங்கன்னா உங்கள் கர்சர் ப்ளஸ்லேருந்து டபுள் சைடட் ஏரோவாக மாறிடும். இதோ இப்படி தான் மாறும். இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணும்போது உங்கள் செல்லோட வித் இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான செல்லை தவிர்த்து அந்த காலமில் இருக்க மொத்த செல்லோட வித்தும் இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களுக்கு இப்படி வேண்டான்னா ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 6th ரோவோட எட்ஜில் நீங்கள் உங்கள் கர்சரை வைக்கும் போது ஒரு அப் அண்ட் டவுன் ஏரோவாக அது மாறிடும். அதை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணும் போது உங்களோட செல்லோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் இப்படி பண்ணுறதுனால மொத்த ரோவில் இருக்க செல்ஸோட ஹைட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்புறம் நம்மளுக்கு கரெக்டான வியூவும் கிடைக்கல. ஸோ இதை விட பெஸ்ட்டான ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த செல்லோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக ஹோம் டேப்பில் இருக்க ரேப் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணுறது மூலயமா உங்களோட செல்லோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதுலேயும் அதே பிரச்சனை தான், மொத்த ரோவில் இருக்க செல்ஸோட ஹைட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னால் உங்கள் டெக்ஸ்ட்டு கிளியராக வியூ ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு செல்லை எடுத்துக்கோங்க, அதில் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஏதாவது கண்டென்ட் டைப் பண்ணுங்கள். காட் இஸ் கிரேட் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த செல்லு அதுக்கு தேவையான ஹைட்டை தானாகவே எடுத்துக்கும். ஓகே, எனக்கு காலம்லேயோ இல்லை ரோலையோ எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு merge செல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது merge ஆகி ஒரு சிங்கிள் செல்லில் உங்கள் கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். இதனால் உங்கள் வியூ பாயிண்ட்டும் கட் ஆகாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மெத்தடெல்லாம் வேஸ்ட் கிடையாது. நம்ம எப்படி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோமோ அதில் தான் நம்ம புத்திசாலித்தனம் இருக்குது. ஓகே, இப்போது இந்த செல்லை சுற்றி ஒரு திக்கான க்ரீன் லைன் தெரியுதில்ல, இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் செல் இண்டிகேட்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்மளோட கர்சர் ஒரு ஒயிட் கலர் ப்ளஸ் மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் இந்த ஆக்டிவ் செல் மேலே வச்சு ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு செல்ஸ் செலக்ட் ஆகும். இதே நீங்கள் இந்த ஆக்டிவ் செல்லோட எட்ஜுக்கு இந்த கர்சரை கொண்டு போகும்போது அது ஒரு 4 டைரக்ஷனல் ஏரோவாக மாறிடும். இப்போது நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணும்போது உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் 4 டைரக்ஷனலில் எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் MS Excelோட பேசிக்ஸ் பார்ட் 1. ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எக்யூப். பாய், சியர்ஸ்.